ஃபஸ்ட்டு யாருப்பா வரிசையில் அருண் எழுதுங்கப்பா ஷார்ட்டாக. ரைட், அருண் ஷார்ட்டாக ஏன்னு எழுதிக்கலாம், அருணே கூட எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருண். அடுத்தது இன்னொரு நபர் வந்து சுரேஷ். எழுதியாச்சா? இப்போ அருண் என்ற சிறுவன் இடது புறத்திலேருந்து, அப்படின்னா இடது புறம் லெஃப்ட்லேருந்து எந்த சீட்டில் உட்காண்ட்ருக்கான்னா 5வது இடத்துல உட்காண்ட்ருக்காம்பா. இது அருணுடைய சீட்டுப்பா. ரைட்டா? அடுத்து சுரேஷ் என்ற சிறுவன் வலது புறத்திலேருந்துன்னா ஷார்ட்டாக ஆறுனா உங்களுக்கு தெரியும், ரைட்டு. வலது புறம்னா ரைட்டாக வலது புறத்துலேருந்து 6வது சீட்டில் இருக்கான். இப்போ இதை வச்சே கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியுமானா அதான் சொல்ல முடியாது. ஏன் முடியாதுன்னா இப்போ 5 + 6 11 சொல்லாமல் அப்படி சொல்லவே கூடாது. ஏன் -1 பண்ணக்கூடாது, அப்படியும் பண்ணக்கூடாது. ஏன்னா சுரேஷ் வேறு அருண் வேறு, அவங்களுக்கு இடையில நிறைய பேர் இருக்கலாம், இல்லாமல் போகும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. கொஷின் அதை பற்றி சொல்லலை. அது எப்போ தெரியுமா சொல்ல முடியும்? அருணும் லெஃப்ட்லேருந்து 5வது இடம், சுரேஷும் லெஃப்ட்லேருந்து 6வது இடம்னா நீங்கள் இப்போ சொல்லலாம், ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். ரைட்டா? சரி, அடுத்தது நம்ம என்ன சொல்லலாம், இவங்க 2 பேரும் சீட்டை ஒருவருக்கு இடம் மாற்றி கொண்டது. அப்போ என்னவாயிடும், இங்கே சுரேஷ் இப்போ வந்துடும்பா, அருணோட இடத்துக்கு சுரேஷ் வந்து உட்காந்துடுறான். ரைட்டா? சுரேஷோட இடத்துல அருண் வந்து உட்காந்துடுறான். அவ்வளோதான். இதுதான் இடம் மாற்றிய பிறகு. ஓகேவா? ரைட்பா, கரெக்டு தானேப்பா? சரி, இப்போ என்னப்பா சொல்கிறான், இடமாற்றிய பிறகு அருணின் இடமானது இடது புறத்திலிருந்து 13. அதே தான் போன கொஸ்டின் மாதிரி தான். அருணின் இடமானது இடது புறத்திலேருந்து 11. நான் என்னப்பா சொன்னேன், ஒரே நபரை வச்சு தான் சால்வ் பண்ணணும்னு சொன்னேன். ஒருவேளை டோட்டல் கேட்டானா நீங்கள் அழகாக அப்படி எழுதலாம். லெஃப்ட்லேருந்து 13, ரைட்லேருந்து 6, -1 பண்ணால் மொத்தமாக எத்தனை பேர்னா 18 பேர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். டோட்டல் கேட்டால் நான் அதுதான் உங்களுக்கு போன கொஸ்டினில் ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். இப்போ சுரேஷோட இடம் வலது பக்கத்துலன்னு கேட்டால் ஷார்ட்டாக நீங்கள் இந்த டோட்டல்லாம் கூட போகாதீங்க, அருணோடைய பொசிஷனை கூட்டுங்க. லெஃப்ட்டு ரைட்டை கூட்டினா 19. கரெக்டாக? 13 + 6 19 முடிஞ்சு போச்சா? அப்போ இங்கே ஆல்ரெடி 5ன்னு ஒரு நம்பர் இருக்கா? அப்போ என்ன நம்பர் மிஸ் ஆகிருக்கு? அவ்வளோதான், 14 + 5 தான் 19. இவனுடைய வேல்யூ தான் இவனுக்கு அதே தான் வரும். 2 பேரும் ஒரே ரோ தானே. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரொசீஜராக போகணும்னா, கான்செப்டாக போகணும்னா டோட்டல் என்னப்பா கண்டுபிடிச்சிட்டோம் சொல்லுங்கள். மொத்த மாணவர்கள் இந்த வரிசையில் அருணை வச்சு அழகாக கண்டுபிடிச்சிட்ட மாதிரி, லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு -1 டோட்டல் 18 பேர் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த 18 போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ டோட்டலாக 18 பேர் இருக்கான். சுரேஷ் லெஃப்ட்லேருந்து 5வது இடம், அப்போ ரைட்லேருந்து எத்தனாவது, இவ்வளோ விஷயத்த நீங்கள் எழுதணும். எதுக்கு அவ்வளோ விஷயம்? அப்போ 18ல் 4 போச்சுன்னா அப்போ 14th. ரைட்டா? வலது பக்கத்துலேருந்து 14. விஷயம் இவ்வளோதான்பா. இதை கூட்டினா 19, இதை கூட்டினாலும் இப்படி ஞாபகம் வச்சுங்க. டோட்டல்லாம் கேட்கலன்னு வச்சுங்களேன், இப்படி ஞாபகம் வச்சு இவங்க 2 பேரும் இந்த 2 வேல்யூம் கூட்டினா 19, இதை கூட்டினாலும் 19 தான். அப்படி ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைன்னா ப்ரொசீஜர் இதான், டோட்டல் கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டிட் பண்ணி மீண்டும் அதே ஃபார்ம்லாம் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். விஷயம் அவ்வளோதான். மெத்தடை புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ரைட்டாப்பா? அப்போ அவன் கேட்ட கொஷின் வந்து சுரேஷோட இடம் வலது புறத்துலேருந்து எத்தனாவது இடம்னா 14வது இடத்துல இருக்காருப்பா. ரைட்பா, இந்த கொஷின் பாருங்கப்பா என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஓரளவுக்கு இது ஈஸியாக தான் இருக்குது. ஒரு வகுப்பில் ஆண்டு தேர்வு அப்படின்னா ஆனுவல் எக்ஸாம்பா கடைசியாக நடக்குதுல்ல, அந்த ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களில், அதாவது பாஸ் பண்ணவங்களில் ரோகன் அப்படின்ற மாணவன் மேலிருந்து எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கானா, 11வது ரேங்க் எடுத்திருக்கானா. மற்றும் அதே ரோகன் வந்து கீழிருந்து அவனோட ரேங்க் என்னப்பா 7வது. இப்போ நீங்கள் அழகாக சொல்ல, பாஸ் பண்ணுங்க எவ்வளோ பேருப்பா அந்த கிளாஸில் சொல்லுங்கள். தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர்ப்பா? அந்த ஆனுவல் எக்ஸாம் எழுதுனாங்கள, அதில் பாஸ் ஆனவங்கள ரோகன் வந்து ஓகேங்களா என்னப்பா சொல்லியிருக்கான், மேலிருந்து எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கான் 11வது ரேங்க்கு, கீழிருந்து எத்தனாவது ரேங்க் 27. இங்கே அடுத்தது என்ன பண்ணணும், -1 பண்ணணும். ஏன் -1 பண்ணுறப்பா, ஒரே ரேங்க்கை ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறோம் லாஸ்ட்லேருந்து எடுக்கிறோம், 2 முறை எடுத்துட்டோம்ல, அதான் -1. இப்போ ஆட் பண்ணுங்கப்பா. 38ல் 1 போச்சுன்னா என்ன பாருங்க, கரெக்டாக எழுதிருக்குமா? ரோகன் மேலிருந்து 11வது இடம், கீழிருந்து 27. ரைட்டு. 38ல் 1 போச்சுன்னா 37 பேர். இதுதான் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள். அப்போ இந்த எக்ஸாம் எழுதுறவங்கள பாஸ் ஆனவங்க மட்டும் 37 பேர்ப்பா. இது புரியுதா? இந்த கண்டிஷன் மட்டும் ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன சொல்கிறான், அந்த தேர்வில் தேர்ச்சி பெறாத எண்ணிக்கை அப்படின்னா ஃபெயில் ஆனவங்க. ரைட்டா? பாஸ் ஆனவங்க 37 பேரம்பா, ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர்ப்பா 12 பேர். இப்போ சொல்லுங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் கலந்து கொண்ட மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்ப்பா? அவ்வளோதான். பாஸ் ஆனவங்க 37 பேர், ஃபெயில் ஆனவங்க 12 பேர். ஆக மொத்தம் அந்த தேர்வில் கலந்து கொண்ட மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் தான் கேட்டிருக்கான். ரைட்டாப்பா? கேள்வி புரியுதாப்பா? இது எப்படிப்பா செக் பண்ண இவங்கள?
பாஸ் ஆனவங்க லிஸ்ட்டில் ரோகனை பற்றி சொல்கிறோம், மொத்த மாணவர்களில் சொல்ல. ரைட்டா, தேர்ச்சி பெற்ற மாணவர்களை மட்டும் தனியாக பிரித்து சொல்கிறான். ரோகன் ஃபஸ்ட்லேருந்து 11வது ரேங்க்கு, கடைசிலேருந்து 27. ஏன் -1 பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும், அழகாக ஃபார்முலா இது தான். ரைட், அப்போ பாஸ் ஆனவங்க லிஸ்ட்டை மட்டும் தனியாக கண்டுபிடிச்சா 37 பேர். ஃபெயில் ஆனவங்க கொஷின்லேயே அழகாக சொல்லிட்டான். ஆக மொத்தம் தேர்வில் கலந்து கொண்ட மாணவர்கள் 37 பாஸு, 12 ஃபெயில், ஆக மொத்தம் 49 பேர். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த கொஷின் பாருங்கள். இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 பேர்லாம் கண்டிஷன் ஆட் பண்ணியிருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கேட்கணும்னா இந்த லெவல் வரை கேட்கலாம். ஒரு சிறுவர்கள் அமர்ந்துள்ள ஒரு வரிசையில் எத்தனை பேர்லாம் சொல்ல, அதுதான் கேள்வி ஃபைனலாக கேட்க போகிறேன். சிறுவர்கள் அமர்ந்துள்ள ஒரு வரிசையில் ஏ என்பவர் இடதுபுறத்திலேருந்து எத்தனாவது பிளேஸில் இருக்கான், 15வது இடத்துல இருக்காராம். பி என்பவர் வலதுபுறத்திலேருந்து 4வது. இப்போ ஏக்கும் பிக்கு இடையே மூணு சிறுவர்கள் இருக்காங்க. ரைட்டாப்பா. சி என்பவர் ஏவுக்கு இடது புறத்தில் உள்ளார் எனில் சி வலது புறத்திலிருந்து எத்தனாவது இடத்தில் இருப்பார்? படிக்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், சும்மா நீங்களே வரைஞ்சி பாருங்கள். ஏன்னா இங்கே ஒரு நபரை வச்சு கேட்டால் தான் ஃபார்முலாலாம் ஒர்க் அவுட் ஆகும். இங்கே நிறைய பேர் கொடுத்தலாம், சும்மா நாமளே ஒரு வரிசை அப்படியே வரைஞ்சிக்குங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்படியே வரைங்கப்பா. ஏ என்பவர் இடது புறத்திலிருந்து, அப்படின்னா என்னப்பா, இடது புறத்திலிருந்து இப்படி வரணுமா இப்படி வரணுமாப்பா? பாருங்க, இதானே லெஃப்ட்டு. இடது புறத்தில் இருந்தனா இப்படி வரணும், இடது புறம் நோக்கினா தான் இப்படி வரும். புரியுதுல்லப்பா? இது லெஃப்ட்டுன்னு எழுதிக்குங்க ஷார்ட்டாக, இது வலது புறம் ரைட்டுன்னு எழுதிக்குங்க. இடது புறத்திலிருந்துனா இப்படி வரணும். ரைட், அப்போ இதானே இடது புறத்திலிருந்து, அது ஒன்று எழுதி வச்சுங்க. இப்படி வந்தால் அதோட மீனிங்னா இடது புறத்திலிருந்து அப்படின்னு எழுதுங்க. இதே பாயிண்ட்டை வேறு எப்படிப்பா சொல்லலாம்? இது வலதுபுறம், இது இடதுபுறத்துலன்னு சொல்ல. இதே பாயிண்ட்டை வேற எப்படி சொல்லலாம்? வலதுபுறம் நோக்கி, அவ்வளோதான். அழகாக சொன்னீங்க. இதே வேற எப்படி சொல்லலாம்? வலதுபுறம் நோக்கி. ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா, இது பேர் வலதுபுறம் நோக்கின்னு சொல்லலாம். வேற எப்படி சொல்லலாம்? இடதுபுறத்திலிருந்து, ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட். சரி, இப்போ கொஷின் படிங்கப்பா. ஏ என்பவர் இடது புறத்திலிருந்து 15வது இடத்துல இருக்காரு. எழுதுங்க. ஏ இந்த லெஃப்ட்லேருந்து பார்த்தா 15வது இடத்துல இருக்காரு. ஓகேவா? புரியுதா? ஏ லெஃப்ட்லேருந்து பார்த்தா இடது கோடியிலேருந்து 15. பி என்பவர் வலது புறத்திலேருந்து 4. பாருங்கப்பா, பி இந்த ரைட்லேருந்து பார்த்தா எத்தனாவது இடத்துல இருக்காரும்பா? 4வது சீட்டில் உட்காந்துருக்கான். அப்புறம் என்னப்பா சொல்கிறான்? ஏக்கும் பிக்கும் இடையில் 3 சிறுவர்கள். பாருங்கப்பா, இந்த ஏக்கும் பிக்கு இடையில் மொத்தமாக எத்தனை பேர் தான் இருக்காங்கப்பா? 3 பேர் தான் இருக்காங்க. சும்மா ஒரு கோடு மாதிரி, நிறைய பேர் இருந்தால் என்ன எழுதலாம், 3 பேர் தானே, சும்மா 3 கோடு போட்டேன். ரைட்டா? அடுத்து என்னப்பா சொல்லியிருக்கான்? சி என்பவர் ஏவுக்கு இடது புறத்திலும். அப்போ ஏவுக்கு இடது புறம்னா இதுவாப்பா? ஏவுக்கு இடது புறம்னா இது. ஏவுக்கு லெஃப்ட்டுனா இதை சொல்லணுமா, லெஃப்ட்டு இல்லை இதை சொல்லணுமா? இது ஏவுக்கு வலது பக்கம்ல. பாருங்கள், இப்போ நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, இதானே ஏ. நீங்கள் இப்படி ஏ இப்படி பார்க்குறாருல, நம்ம ஃபேஸ் பண்ணுறத வச்சு அங்கே கொஷின். இது நம்ம தான் பார்க்குறோம், அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அப்போது இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. நீங்கள் லாஸ்ட்டாக இடதுபுறத்திலிருந்து அப்படி இல்லைப்பா, ஏவோட இடது பக்கமாக. இதுதான் ஏவோட இடது பக்கம், இது ஏவோட வலது பக்கம். அப்போ என்னப்பா சொல்கிறான்? சி என்பவர் ஏவுக்கு இடது பக்கமாக. ரைட்டா? சி என்பவர் ஏவுக்கு இடது புறத்திலும் உள்ளார். அவ்வளோதான். ரைட்டா? பாருங்கப்பா, சி என்பவர் ஏவுக்கு இடது புறத்தில் உள்ளார். அவ்வளோதான்ப்பா. இது ஷார்ட்டாக எழுதுங்கப்பா. இங்கே தான் சி இருக்காருப்பா. ஓகேவா? கிளியரா? என்ன டவுட் இருக்கா? சி என்பவர் ஏவுக்கு இடதுபுறத்தில் உள்ளார். ஓகேவா? இப்படி அது வலது பக்கம் பாது. ஓகேவா? கிளியரா? என்ன டவுட் இருக்கா எழுதுனதில்? என்னென்ன கண்டிஷன் கொடுத்தேன் அகைன் படிங்க. ஏ லெஃப்ட்லேருந்து பார்த்தா 15th பிளேஸ், பி ரைட்லேருந்து வலது பக்கத்துலேருந்து பார்த்தா 4வது பிளேஸ். ஏக்கும் பிக்கு இடையே எத்தனை சில்ட்ரன் இருக்காங்கப்பா? 3 சிறுவர்கள். பாருங்கள், எழுதியாச்சா? அப்புறம் ஏவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அடுத்த சீட்டில் இடது பக்கத்தில் சி இருக்கார். முடிஞ்சுதா? இப்போ ஃபைனலாக கொஷின் என்ன கேட்குறான்? சி வலது புறத்திலிருந்து எத்தனாவது இடம்? அப்படியே பார்த்துட்டே வாங்க. இங்கே பி 4வது இடத்துல இருக்காரா? 5, 6, 7, A1 8, C1 சொல்லுங்கள் எத்தனாவது சீட்டு? 9வது சீட்டில் இருக்கார். வலது பக்கத்துலேருந்து அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வாங்கப்பா. பாருங்க, இது 4வது சீட்டா? பி 4வது இடத்துல தானே இருக்கார். பாருங்கள், ரைட்லேருந்து பி எத்தனாவது சீட்டில் இருக்கார்? 4வது சீட்டில் இருக்காரா?
அடுத்தது 5, 6, 7, A1 8, C1 9. அப்போது ரைட்லேருந்து பார்த்தா 9th சீட். அவ்வளோதான். ஓகேவா? கிளியரா?